ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். இன்றைக்கி நம்ம மாங்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு நல்ல காயான மாங்காய், கிளிமுக்கு மாங்காய் எடுத்துக்கணும். தேவையான பொருட்கள்: கடுகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், வறுத்த நிலக்கடலை இல்லைன்னா முந்திரி பருப்பு, மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி, பச்சை மிளகாய் வரமிளகாய் கலந்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு. மாங்காயை நல்லா திருவி வச்சுக்கணும். இப்போ எப்படி வதக்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பை மூட்டிட்டு ஒரு வாணல் வச்சுக்கணும். தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றணும். அதுதான் இந்த மாதிரி கலவை சாதங்களுக்கு நல்ல மணமாக இருக்கும். ஒரு 2 இல்லைன்னா 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு பொரிய விடணும். கடுகு பொரிஞ்ச உடனே ஜீரகம் சேர்க்கணும். ஜீரகம் சேர்த்திட்டு அதுவும் பொரிஞ்ச உடனே உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்தி பொன்னிறமாக வதக்கணும். அது நல்லா பொன்னிறமாக வதங்கின உடனே வறுத்து வச்சுருக்க நிலக்கடலை இல்லைன்னா முந்திரி பருப்பு, நமக்கு எது பிடிக்குதோ அதை சேர்த்திக்கலாம். அது நல்லா வறுத்த உடனே கருவேப்பிலை போட்டுக்கணும். கருவேப்பிலை போட்டு பொரிய விட்ட உடனே பச்சை மிளகாயை போட்டு வெடிக்க விடணும். பச்சை மிளகாய் வெடித்த உடனே கார மிளகாய் போட்டு வதக்கிக்கணும். இதெல்லாம் நல்லா வதங்கின உடனே கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு துருவி வச்சிருக்கிற மாங்காயை சேர்த்தி வதக்கணும். மாங்காய் சீக்கிரம் வெந்துடும். அதனால் ஒரு 2 இல்லைன்னா 3 திருப்பணும். திருப்பிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்தி வதக்கி இறக்கிக்கணும். மொத்தமே ஒரு 3 to 5 நிமிஷம்தான் மாங்காய் வேக வைக்கணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சாதத்தை நல்லா உதிரியாக வடிச்சிட்டு இந்த வதக்கி வச்சிருக்க கலவையோடு சேர்த்திக்கணும். சாதம் நல்லா பொலன்னு இருக்கணும். அது இன்னும் கொஞ்சம் ஒத்தையாக ஆகிறதுக்கு மேலாப்பில் ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். விட்டுட்டு இப்போ சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுக்கணும். குழஞ்சிராமல் இருக்கணும்னா கரண்டி போடாமல் நம்ம துடுப்பு கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டு நல்லா கலந்தோம்னா சுவையான மாங்காய் சாதம் ரெடி.